guys, assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஈத் vlog தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் மண்டே தான் ஈத் அப்படின்ட்டு ரிலாக்ஸா இருக்கிறப்ப திடீர்னு நாளைக்கு தான் ஈத்ன்னு சொல்லிட்டு ஆயிட்டாங்க. அதுலயும் ரொம்ப பரபரப்பா ஆயாச்சு. வீட்டை கிளீன் பண்ணல, எல்லா வேலையும் அப்படியே இருக்கு. கெஸ்ட வேற கூப்பிட்டு இருந்தோம். வேலையும் பரபரப்பா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நைட்டு 1 மணிக்கு தான் மட்டன் எல்லாம் வாங்க போயிருந்தோம். பிரியாணிக்கு தேவையான மட்டன், சிக்கன்ஸ், அப்புறம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்க ஒரு சுத்திட்டு வீட்டுக்கு வரவே 3:30 ஆயிடுச்சு. 6 மணினால வீட்டெல்லாம் ஒன்னும் கிளீன் பண்ணாம இருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கறி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேல எங்க தூங்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொழுகைக்கு ரெடி ஆயாச்சு. இந்த பெருநாள் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் தொழுகைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் எப்பயும் போல வீட்டுல தொழுகிற மாதிரிதான் இருந்துச்சு. கெஸ்ட் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தொழுகைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதோட நான் பாயசம் வச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு டீயும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வந்தாங்க. எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா யாருமே சாப்பாடு வேணாம், ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. சின்னதா குட்டி தூக்கம் போட்டு முடிச்சுட்டு எழுந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட அவுட்ஃபிட், என்னோட கிட்ஸ் அப்புறம் என்னோட அவுட்ஃபிட். நான் சாரி வேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தனால ஃபுல்லும் சுடி தான் வேர் பண்ணியிருந்தேன். சாரியே எனக்கு கட்ட முடியாமலே போயிடுச்சு. ரைஃபாக்கு ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்பயும் போல இருக்க மெனுவா தான் இருந்துச்சு. சிக்கன் 65, பிரியாணி, ரைத்தா, அப்புறம் தால்ச்சா இததான் இருந்துச்சு. கூட எக் இருந்துச்சு, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஹெவி லஞ்ச் தான். லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட நாங்க வெளியில கிளம்பிட்டோம். நிறைய பேர் இந்த பிளேஸ் தான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. ஷார்ஜால நியூவா ஓபன் பண்ணிருக்காங்கன்னு. அங்கதான் நாங்க போய் பாத்துட்டு வந்திருந்தோம். பார்க்க இப்படிதான் அழகா இருந்துச்சு. அன்னைக்கு ஈத்னால எல்லாருமே கிராண்டா ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் கிராண்டா இருந்தாங்க. அதோட கார்னிஷ்ல வேற ஈத் செலிப்ரேஷனுக்காக வெடியெல்லாம் போட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு. பாக்குறதுக்கே, பார்க்கும் போது அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி அவ்வளவு வெடி போட்டிருந்தாங்க. ஒரு 1/2 an hour எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர வழியில பார்க்கிங்க்கு ஒரு ஃபைட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. இப்படிதான் எங்களோட ஈத் பெருநாள் இருந்துச்சு. உங்களோட ஈத் பெருநாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நிறைய விளாக் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம. ஒரு நல்ல விளாக்ல சந்திப்போம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.